இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு bro. நல்லா இருக்கு. வேற லெவல் சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஒர்த்து. தரமா இருந்துச்சுண்ணே, கொண்டையே போச்சுண்ணே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு ப்ரோ. எல்லாரும் பார்க்கலாம். சும்மா அந்த குடும்பத்தாளி வந்துக்கிட்டு படம் எல்லாரும் நல்லா கூடாது. ஹாலிவுட்ல ரேஞ்சில் இருக்கு படம், பயங்கரமா இருக்கு, தரமா இருக்கு ப்ரோ, தரமா இருக்கு படம். படம் முடிய போது படம் முடிய போகும்போது படம் முடியும் சொல்லல, படம் இன்னொரு படம் ஏன் படம் அதான் ப்ரோ. ஆமா ஒர்த்தா இருக்கு ப்ரோ. சரியான குடும்பத்து படம் வளர்ப்பக்கூடாது. 2 வருஷம் ஆச்சு. சரியான ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் இழுக்குது தலைவா, ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் இழுக்குது தலைவா. செகண்ட் ஹாப்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பே கொஞ்சம் இழுக்கிறாங்க தலைவா. செகண்ட் ஹாப்ல வந்து கார் ரேசிங் ஃபைட்டிங் ஃபுல்லா நொறுக்கிட்டாங்க. அல்டிமேட் அஜித்குமார் தான் இன்னி போயிட்டு அவ்வளவுதான் ப்ரோ. 2 வருஷம் ஆச்சு. சரியான ஒருத்தான படம் ப்ரோ. தரிசனத்துக்காண்டி வெயிட்டிங்ல இருக்கும். அடுத்த படம் வரும் பாருங்க, குட் லைக் அக்லி. அந்த படத்துக்கு சரியான வெற்றியில இருக்கோம் ப்ரோ. காத்துக்கிட்டு இருக்கோம் அந்த படத்துக்கு. நம்ம மொமெண்ட்ல பார்க்கணும்னு நினைச்சோம், நல்லபடியா பார்த்தாச்சு, தரிசனா பார்த்தாச்சு. தலை ஒரே வார்த்தையில என்னைக்குமே உனைய மட்டுமே நம்புன்ட்டார். ஒரே வார்த்தை தான் தலை. படம் வேற லெவல்ல கொடூரமா இருக்கு. அனிருத் தான் மிரட்டிட்டாப்ல. ஒரே வார்த்தை தான் சொல்றேன், வாழ்க்கையில உனைய மட்டுமே நம்பு, அவளைதான் வேற யாரையுமே நம்பாத. அததான் எடுத்திருக்காப்ல. 2.5 மணி நேரத்துக்கு எடுத்துட்டாப்ல. போதும்னே, அவர் நடிக்கலான்ட்டாலும் போதும்னே, வந்து 1 நிமிஷம் நின்றாலே போதும்னே. ஒரே கடவுள அஜித்குமார். படம் பார்க்காங்க, பிளாக் பஸ்டர் கண்டிப்பா. மயில் திருமணி சொன்ன மாதிரி சீட்ல உட்கார்ந்து ரொம்ப நாள் கழிச்சு தரமான படம். தரமா இருக்கு, தரமா இருக்கு. படம் சூப்பர், படம் சூப்பர். பார்க்கலாம் கண்டிப்பா. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. 2 வருஷம் கண்டிப்பா. பிஜிஎம் உண்மையிலே ஒர்த்து, பிஜிஎம் ஒர்த்து. நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர். படம் நல்லா இருக்கு, ஃபுல் ஆக்ஷன் மூவி. அனிருத் மியூசிக் சூப்பராக இருக்கு. சரிங்களா, லாங் டேர்ம் ரொம்ப நாள் ஓடும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரிங்களா, படம் நல்லா இருக்கா? இந்த படம் பயங்கர வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம், படம் வெற்றி அடைய ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம். இந்த படம் பயங்கரமா இருக்கு. அனிருத் மியூசிக் பயங்கரமா இருக்கு. படம் பயங்கர கிட்ட அஜித்தன் கத்துறதுக்கு ஒரு செம பிஜிஎம் போட்டிருக்காரு. படத்தோட சேர்ந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. வர்த்தான படம் ப்ரோ. சூப்பரான காம்போ ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் கொஞ்சம் பயமா இருந்துச்சு ப்ரோ. த்ரிஷா வந்து ஏதோ பிட்ரே பண்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில செமையா முடிச்சிருக்காங்க. படம் வேற மாதிரி பாவா. இந்த மாதிரி படம் யாராலும் எடுக்க முடியாது. நம்ம தலை தான் என்னைக்குமே பயங்கரமா. அவர் தான் அனிருத் பீஜாம் போட்டு தலை என்னைக்குமே தலை மாசு. நீங்களும் படத்தை மறக்காம பாருங்க போய் படத்தை. நீ போய் அவங்க வேலையை பார்க்க வேண்டியதான். நீ நல்லா படிக்கிறவங்க படிங்க, வேலைக்கு போறவங்க நல்லா வேலையை போங்க, குடும்பத்தை பாருங்க, நல்லா வருங்க. அஜித் சொல்ற மாதிரி ஒரே கடவுள் அஜித்குமார். படம் நொறுக்குது ப்ரோ, லவ் நொறுக்குது ப்ரோ. பாத்து குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம், செகண்ட் ஹாப் ஒரு ஆக்ஷன் எல்லாமே, கார் ரேசிங் எல்லாமே நல்லா இருக்கு தலைவா. சூப்பரா இருக்கு. அல்டிமேட் படம், அல்டிமேட். பத்திக்கிச்சு. அடுத்த தரிசனத்துக்காண்டி வெயிட்டிங்ல இருக்கும். அடுத்த தரிசனம் தலைவா, அடுத்த தரிசனத்துக்காண்டி வெயிட்டிங். என்னைக்கு மதுரைனாலே தலை தான் என்னைக்குமே இருப்பாரு. நம்ம கொடூரமா படம் பார்க்காமனா கண்டிப்பா பாருங்க, எல்லாமே அமைப்பா இருக்கு. தலையோட படம் லவ் ஃபிட்ல பாத்துருக்கோம். தலை தாறு மாதிரி தக்காளி சோறு அல்டிமேட் அஜித்குமார். படம் உண்மையிலே வேற லெவலுங்க. பிளாக் போஸ்ட் ஹிட். படம் வேற லெவல் ப்ரோ. மஸ்ட் வாட்ச். வந்து பாருங்க. கடைசியில் இந்த படத்துல திரிஷாவையும் தலைவையும் ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்க. 4 படம் மங்காத்துக்கு அப்புறம் மெகா பிளாக் போஸ்டர் விழா முயற்சி. கதையே வேற. 2 வருஷம் கழிச்சு மதுரை அஜித் அர்ப்பணி பண்றோம். கடவுள் அஜித். அதாவது ப்ரோ, நம்ம அப்ராட்ல போய் வெளியே மாட்டிக்கிட்டோம்னா என்ன நடக்குமோ அதை ரியலா காப்பிட்டு இருக்காப்ல. பீட்டு தான் வேற. என் தலைவி ரேஸ்ல அரட்டிடுவாப்ல.
நல்லா இருக்கு படம், ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல் தம்பி. படம் ஸ்டார்டிங் என்ட்ரி ட்விஸ்டாக போகுது. செஞ்சு நீ அந்த இதில் மேலே வந்துடுவ, அந்த நீ பண்ணு அப்படின்ட்டுருக்காப்புல. படம் தரமாக. ஒரே ஒரு சின்ன இது என்னது அப்படின்னா, என்ன சொல்ல, காலையில் 4 மணி ஷோ 5 மணி ஷோ அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்துடும். வணக்கம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். இது வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்தாக தான் அமையும். படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் எடுக்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் ஜார்ஜியாவில் எடுத்துருக்காங்க. ஜார்ஜியா ஒரு கண்ட்ரி. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன் ரோடு மூவி தான். ஃபுல்லாக கார்ஸை வச்சுக்கிட்டு நல்ல லொக்கேஷன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, சீனிக்காக இருந்துச்சு. வில்லன் வந்து அர்ஜுன் தான், அதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஏற்கனவே லியோ படத்தில் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருந்தார் அர்ஜுன். இதில் நல்லாயிருக்கு, ரொம்ப நாள் கழித்து அவர் பண்ணுறது. அதுபோக ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக சஸ்பென்ஸாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து அடிதடி தான், சண்டை. அனிருத் மியூசிக் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நடுவில் ஒரு சீக்வன்ஸில் மட்டும் ஒரு பிஜிஎம் வரும், நம்ம ரசிகர்கள்லாம் கத்துறதுக்காகவே ஒரு பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பிஜிஎம் இருக்குது ஒரு ஃபைட் சீனில். ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸோட வாய்ஸ் வந்து அஜித் அந்த கேப்பில் கத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வரும் ஒரு ஃபைட் சீனு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லோரும் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லவ் ஸ்டோரி தான். அவங்க த்ரிஷா தொலைஞ்சு போயிடுறாங்க ஒய்ஃபு, அதை ஓகே. ஸோ சஸ்பென்ஸ் மூவி தான், சஸ்பென்ஸ் தான், ஆக்ஷன். அவங்கள என்ன சென்டிமெண்ட் அப்படின்றத காமிச்சிருக்காரு. அதை பத்ம புதுசாக காமிச்சிருக்காரு. ஓகேங்களா, நல்ல தலைவர் நடிச்சிருக்காரு. காதல் மன்னன் படத்தோட உண்மையாக காதல் லவ் உண்மையானது படத்தில். காதல் மன்னன் மாதிரி இந்த லவ் வந்து உண்மையாக காமிச்ச படத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபேமிலியாக வந்து கண்டிப்பாக எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கலாம், பார்க்கக்கூடிய படம் தான். கண்டிப்பாக அதெல்லாம் ஃபேமிலி பார்க்குற படம் தான் இது. பொங்கலுக்கு வரலேன்னாங்க, இதுதான் பொங்கல். பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம், எவ்வளோ ரசிகர். இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் வேலை நாள் நினைக்கிறேன், வேலை நாள் இன்னைக்கு எல்லாருமே. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்து பார்க்க வரையாம பாருங்க. அந்த இதுக்கு தான் நம்ம மதிப்பு மரியாதை கொடுக்கணும், என்றைக்குமே அவரை விடவே மாட்டோம். இதில் முக்கியமான சண்டைப்படாமல் கடைசி ரெண்டுமே ஒட்டுப்போட இருக்குன்றது தான் அந்த கதையே. எல்லா வீட்டில் எல்லா புருஷன் முன்னாடி என்ன சண்டையாக இருந்தாலும் 2 பேர்த்த விட்டு கொடுக்குறாரு அந்த கதையவே. வாழ்க தலைவர் அஜித், வாழ்க, எப்பயுமே வாழ்க. அவர் சந்தோஷமா, அவரோட ரசிகர் நாங்கள், வாழ்க. அவன் படத்தை பார்த்தா சொல்லுவோம், என் தலைவர் தானே எப்பயுமே நாங்களும். மட்டும் இல்லாமல் பல கோர்ட்டில் பல வந்து பிரச்சனைகள், டைவர்ஸ்லாம் நிறையா நடக்குது. அதாவது மனைவியை புரிதல் இல்லாமல் அஜித்தும் 2 பேருமே புரிஞ்சுக்கிறாம நடக்கிற மணிக கடையை கொண்டு வந்து கடைசியில் வந்து என் காதல் உண்மைதான், என்னானாலும் நீ கெட்டவளாக இருந்தாலும் நான் அவனை ஏற்றுக்கிறேன், என் மனைவி தான், எல்லா கணவரும் நினைக்கக்கூடிய ஒரு பாடமாக வந்து இந்த படத்தை வந்து அமைச்சிருக்காங்க. பாடம் எல்லாத்துக்குமே ஒரு கதையா எல்லாம் அந்த அவர் படத்தில் எல்லாத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும். இதில் சூப்பர் மெசேஜை கொடுத்துருக்காப்புல. படம் சூப்பரான படம், எல்லாருமே வந்து பார்க்கக்கூடியது. அதாவது கணவன் மனைவி, இன்னைக்கு இளைஞர்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஒவ்வொரு படங்களில் வந்து ஒவ்வொரு கருத்தை வந்து அஜித் கண்டிப்பாக வைக்கிறாரு. அதே மாதிரி கணவன் மனைவியோட கண்டிப்பாக சந்தோஷமாக வாழணுன்றத கான்செப்டாக கொண்டு வந்து எல்லாருடைய மனைவிக்கும் சமர்ப்பணம் பண்ணுறோம் அந்த படத்தை. என்னுடைய மனைவிக்கு சேர்த்து இந்த படத்தை பார்த்து இதிலேருந்து ஒற்றுமையாக இருக்க கற்றுக்குறோம் நாங்கள், அவ்வளோதான். பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமா போட்டாங்களே, பத்மபூஷன் விருது பெற்ற அஜித் குமார் அவர்களுக்கு டீம் சார்பா நன்றி. அவர் விரும்பல, நாங்கள் விரும்பிக்கிட்டு தானே இருக்கோம் அவரை. எப்பயுமே இன்னொன்று சொல்லிக்கிறேன், அவர் வாழ்க இவர் வாழ்க, நீங்கள் எப்போ வாழ போகிறீங்கன்னு இருக்காங்க. தலைவா, உன் புண்ணியத்தில் நாங்கள் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ சொன்ன மாதிரி குடும்பத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், எந்த ஒரு இது இல்லை. நீங்கள் எங்களை பற்றி கவலைப்பட வேணாம், உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படுங்க. நீங்கள் நீண்ட ஆயுளோட வாழணும், அது மட்டும் ஃபைனல். ஏன்னா ஒரு கணவன் மனைவி உள்ள நடக்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. குடும்ப சகிதமாக வந்து பார்க்கலாம். வேறு எதுவுமே ஸ்டண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்கு. ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல.
சூப்பர் ஹிட் படம். சூப்பர் ஹிட் படம். ரசிகர் கண்டிப்பா வரணும். படம் சூப்பர் ஹிட். ரசிகர்காண்டி எங்களுக்கு குட் பை அட்லிக்கு ரசிகர் ஷோ கம்பல்சரி வேணும். ஏன்னா ரொம்ப இதாகுது. ஆனால் ரசிகர் ஷோ கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். திரும்பி சொல்லிக்கிறோம், கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, குட் பை அட்லிக்கு எங்களுக்கு ரசிகர் ஷோ கண்டிப்பாக வேணும். இந்த 9 மணி காசு கண்டிப்பாக வேணும். எங்களுக்கு 1 மணி காசு தான் நைட்டு வந்து கடவுளை பார்க்குற மாதிரி. ஆமாம், எங்களுக்கு வந்து எப்போவுமே ரசிகர் ஷோ வேணும் எங்களுக்கு. ஆமாம், வேற என்ன கேள்வி சொல்லுங்க, வேற உங்க டவுட்? பத்தலனே குறை காப்பரா கணக்கு குட் பேட் அக்லிக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் மனசாட்சியோட ரசிகர் ஷோ விட்டேன் தான் இருக்கு. ஆமா இல்ல அந்த மாதிரிலாம் இது இல்லை. நாங்கள் எப்பயுமே தலைவலியில வாழ விடு, ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறக்காண்டி இன்னொருத்தரை அசிங்கப்படுத்துற நிறுத்திட்டோம். அவர் சொல்கிற ஒரு டைலாகையுமே நாங்கள் வாழ்க்கை கோட்பாடாக எடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அது வாசி குட் பேட் அக்கிலியே ரசிகர் ஷோவா எங்களுக்காண்டி குட் பேட் அக்கிலி கண்டிப்பாக வேணும். குறை காப்பரா கணக்கு குட் பேட் அக்கிலிக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணி விட சொல்லுங்கள். அதெல்லாம் பாதுகாப்பு பக்காவாக இருக்கும் தலைவா. வேற லெவல், சூப்பர் மாஸ், பக்கா மாஸ், சீரியஸ்லி சொல்லவே வேணாம். கடவுளே அஜித்தே தான் வேற லெவல் மாஸ், பக்கா காம்போ வேற லெவல் தான். பட் ஆனா ஆக மொத்தம் ஓவர் வந்து இந்த சண்டை காட்சி தமால் டிமால் அப்படிலாம் இல்ல, சூப்பரா இருக்கு, நீட்டா இருக்கு. அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. பார்க்குறவங்களுக்கு அவங்க ஸ்லோவாக இருக்கு, நினச்சிட்டே பார்த்தா ஸ்லோவாக தான் இருக்கும். மாஸ் பக்கா.